மாமன்னர் திருமலைக்கர் அவர்களே 443வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகின்றிருக்கும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கீதாஜன் அவர்களை மாமன்னர் திருமலைக்கர் இளைஞர் பேரவையின் சார்பாக வரவேற்கிறோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. எல்லாம் இங்க பாருங்க. சைடா காந்தில இந்த கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி என்ன திருமலைக்கர் பேரவை சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாமல்ல திருமலைக்கர் இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் சிவராஜ் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். மாமன்னர் திருமலை நாயக்கர் அவருடைய 443வது பிறந்த நாள். அதை இங்கு உள்ள பொதுமக்களும் அதுபோல மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவையின் சார்பிலும் அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அவர் ஆண்ட காலத்தை நினைவு கூறுவனமாக இங்கு அத்துணை இளைஞர் பேரவையினரும் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக விழாவாக எடுத்து வரும் நம்முடைய இந்த நிறுவன தலைவர் திரு சிவன் இருக்கிறாங்க. ஏனென்றால் திருமலை நாயக்கர் சமுதாயம் என்பது எல்லா வகையில் நம்முடைய பகுதி ஃபுல்லாக பறந்து விரிந்து தமிழகம் எங்கு இருக்கிறாங்க. எல்லா தொழில்களும் செய்து வருகிறார்கள். அனைவரோடு சமமாக எல்லோரோடும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக திகழ்ந்து வருகிறார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் நீங்கள் திருமலை நாயக்கர் என்று சிலை வைக்கணும், எங்களுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார்கள். மற்றும் கம்மாவோர் சங்கத்தின் சார்பிலும் அந்த கோரிக்கையை வைத்துள்ளார்கள். நான் அதான் அவரிடம் நிச்சயமாக இந்த ஒரு கோரிக்கையை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவரிடம், நம்முடைய முதலமைச்சரோடையும் துணை முதலமைச்சரோடும் கொண்டு சென்று நான் நிறைவேற்றி தருகிறேன் என்ற உத்தரவாதத்தை இன்று அனைவர் முன்னிலையில் நான் கூறுகிறேன். நிச்சயமாக அதற்கு முயற்சி எடுப்பேன். இன்னும் நல்லா சொல்ல போனா 20 நாட்கள்ல தேர்தல் அறிவிக்கப்படும் நாள் இருக்கிறது. ஒரே ஒரு எண்ணம், இவ்வளவு கடைசி நேரத்தில் கேட்கிறாங்களேன்னு இருந்த போதிலும் நம்முடைய முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று உங்களுக்கு செஞ்சு தருகிறேன் என்பதை மட்டும் அனைவரின் முன்னில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.